ஓகே. செல்வங்களே, ஆ, இரவு நேர வணக்கம். தாத்தா, உங்களை பார்த்தா இரவு மனிதர் மாதிரி இருக்கிறீங்களே. ஆம் செல்வங்களே, என்னுடைய உடைய அப்படி அந்த தோற்றத்தை தருகிறது. ஆ, பாருங்கள், இந்த விளையாட்டுகளில் பலவிதம் இருக்கிறது. அதை பலர் பலவிதமாக விமர்சிப்பர். ஒரு ஒரு பெரிய மனிதர் இந்த கிரிக்கெட் விளையாட்டை பார்த்துவிட்டு ஒரு 11 பேர் கொண்ட அவர்கள் சோம்பேறித்தனமாக விளையாடி கொண்டிருக்கிறார்கள். பல ஆயிரக்கணக்கான பேர் அதை பார்த்து ரசித்து கொண்டிருக்கிறார்கள் என்பது என்னும் விதத்தில் அவர் தன் கருத்தை சொன்னார். கால்பந்து விளையாட்டு அது மிகவும் விறுவிறுப்பான விளையாட்டு. இந்த பக்கம் 11 பேர், அந்த பக்கம் 11 பேர் சேர்ந்து மின்னல் வேகத்தில் ஓடிக்கொண்டு காலில் உதைத்து கொண்டு அவர்கள் விளையாடுகிறார்கள். அதை பல ஆயிரக்கணக்கான பேர் ரசித்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்று. நான் ஒரு விளையாட்டை பார்த்தேன், ரெஸ்லிங். WWW சம்திங் வேர்ல்டு வைடு வெப்சைட்டில் இது ரெஸ்லிங். அதில் சில பெண்மணிகள், குண்டர்கள் என்றும் சொல்லலாம், அவர்கள் பார்ப்பதற்கு என்னை போல் இருந்தார்கள். பெண்கள், ஆண்கள் இல்லை, ஆண்களைப் போல் அவ்வளவு வலிமையாக இருந்தார்கள். அவர்கள் அந்த மைதானத்தில் சண்டை ரெஸ்லிங் போட்டுக்கொண்டு ஒருத்தரை அடித்து கொண்டு, தூக்கி போட்டுக்கொண்டு, மிதித்து கொண்டு, மேலே இருந்து அவர்களை போட்டு அவர்கள் மேலேருந்து எடுத்து அவர்கள் மேலே குதிக்கிற மாதிரி ரொம்ப மிருகத்தனமான விளையாட்டை விளையாடி கொண்டிருந்தார்கள். அதை பல ஆயிரக்கணக்கான ஜனங்கள் ரசித்து பார்த்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் குத்துவதை, ஒருத்தரை அடிப்பதை, தூக்கி போடுவதை, நசுக்குவதை, அவர்கள் மேலிருந்து குதித்து அவர்களை துன்பப்படுத்துவதை பார்த்து கைத்தட்டி சிரித்து கொண்டிருந்தார்கள். இவைகளெல்லாம் ஒரு விளையாட்டாக நம்ம விளையாடி கொண்டு இருக்கிறோம். விளையாடி கொண்டு இருப்பதை நாம் பார்த்து ரசித்து கொண்டு இருக்கிறோம். பயங்கரமான விளையாட்டு ரெஸ்லிங். அதை ஒரு பெண்மணிகள் விளையாடுவது நான் பார்த்து எனக்கு உண்மையிலேயே மிக கவலை ஆகிவிட்டது. அத்தனை ஆயிரக்கணக்கான பேர் என்னென்ன விதமாக கை காட்டி அவரை கொன்றுவிடு என்ற வகையில் இவர்களை சண்டை போடுபவர்களை ஆதரித்து உற்சாகப்படுத்தி இவர்களை சண்டை போட வைத்தார்கள். அது எல்லாம் ஒரு விளையாட்டாக இருக்கிறது. இந்த விளையாட்டுகள் எல்லாம் நான் பார்த்துவிட்டு இப்படியும் விளையாட்டுகள் இருக்கிறது என்று யோசித்தேன். அதே போல் தான் இங்கே ஜல்லிக்கட்டு மாடு, அது பாயும் மாடு, அதை பிடித்து என்னுடைய வீரத்தை காட்ட வேண்டும் என்று தன்னுடைய வீரத்தை காட்டுகிறார்கள். அந்த மாடுகள் இவர்களை குத்தி தூக்கி போட்டு வயிற்றில் குத்தி எத்தனை பேர் இறந்து போயிருக்கார்கள், எத்தனை பேர் பயங்கர காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு இருக்கிறார்கள். இவைகளெல்லாம் ஒரு விதமான விளையாட்டாக இருக்கிறது. எல்லாம் விளையாட்டுத்தனமாக விளையாடி கொண்டிருக்கிறார்கள். ஓகே சொல்லுங்களே, நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள் அந்த விளையாட்டுகளை பற்றி? அவைகளெல்லாம் வேறு விளையாட்டுகள் என்று சொல்லலாம், பயங்கரமான விளையாட்டு. அந்த மாதிரி விளையாட்டுகளெல்லாம் நமக்கு தேவையில்லை. கால்பந்து, ஃபுட்பால் பாருங்க, அந்த பந்தை உதைத்து கொண்டு ஒருவரை மாற்றிக்கொண்டு
கால்களை அந்த பாலை எடுத்துக்கொண்டு விளையாடுகிறார்கள். அதே போல் தான் கிரிக்கெட்டும் ஒரு பந்தை பேட்டில் அடித்துக்கொண்டு விளையாடுகிறார்கள். இவர்களை பார்த்தால் ஒருத்தர் குச்சியை அடித்து மிருகங்களைப் போல விளையாடுகிறார்களே, இதெல்லாம் ஒரு விளையாட்டா? அதே போல் தான் மாட்டை அடக்குவது, என்ன விளையாட்டு அது பேர், அந்த மாதிரி விளையாட்டுகள்லாம் இருக்குது. அந்த மாதிரி விளையாட்டெல்லாம் விளையாடக்கூடாது. வேறு விளையாட்டு என்று சொல்லலாம், தன் வீரத்தை காட்டலாம், அதெல்லாம் உயிருக்கு ஆபத்தாக இருக்கிறது. நடிப்பதாக இருந்தால் பரவாயில்லை. இது உண்மையிலேயே இன்வால்வ் ஆகிய சேர விளையாட்டு என்று நாம் நினைக்கிறோம். ஓகே, அவர்களுடைய விருப்பம். நான் இந்த விளையாட்டு தான் நல்ல விளையாட்டு, அந்த விளையாட்டு சரியில்லை என்று சொல்ல முடியாது. இந்த விளையாட்டுகளை பற்றி நான் சொல்லுகிறேன். உங்களுக்கு நான் பேசுவது விளையாட்டுத்தனமாக இருக்கலாம். ஓகே.